மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்தியதாக பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கானது தீர்ப்பு 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், இந்த தீர்ப்பு தள்ளி வைத்ததற்கான காரணங்கள் என்ன? கார்த்திக், வணக்கம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு தீர்ப்பானது இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில வருகின்ற 29ஆம் தேதி தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தனியார் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மீது வழக்கு பதிவு செய்வதற்காக ஒரு புகார் அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கானது அவர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அவரை கைது செய்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. வழக்கை மாற்றப்பட்டு அவரிடம் தொடர்ந்து விசாரணையில் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக கூறி அவர் மற்றும் மதுரை பேராசிரியர் நிர்மலா தேவி மற்றும் பயிற்சி மாணவர் கருப்பசாமி, ஆய்வு மாணவர் முருகன் 3 பேரை இந்த வழக்கில் சேர்த்திருந்தாங்க. தொடர்ந்து இந்த வழக்கானது கடந்த 6 ஆண்டுகளாக விசாரணை நடந்தது. இறுதி கட்டமா இன்று தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலையில இருக்கும்போது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்ததாக அழைக்கப்பட்ட பேராசிரியர் நிர்மலா தேவி இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துக்கு வரும் முன்பு தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரது வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்தார். தாக்கல் செய்த மட்டுமே அவர் மட்டும் ஆஜராகல. மீதி 2 பேர் கருப்பசாமி மற்றும் முருகன் 2 பேர் ஆஜரானாங்க. ஆஜரானதுல இந்த வழக்குல முதல் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்ட நிர்மலா தேவி நீதிமன்றத்துக்கு வரும் வழியிலேயே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நீதிபதி முன்னிலையில நீதிமன்றத்துல வழக்கறிஞர் மனு கொடுத்ததுனால இந்த வழக்கை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கானது வருகின்ற திங்கட்கிழமை 29ஆம் தேதிக்கு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.